Hi, this is Dr. Karthik. நான் ஹைதராபாத் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கூட வேலை செய்கிற ஒரு கொலீக் டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு ஹை டோஸில் மெடிசன் கொடுத்து சாவடிச்சிட்டாரு. அதை ஒரு கேட்க போன கூட அட்டெண்டர்ஸ் எல்லாரையுமே ரொம்ப ரூடாக பேசி அவரோட ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் அவரோட இர்ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர்னாலையும் ஒரு உயிர் இனிக்கி போயிடுச்சு. இப்படி நான் பேசினா தான் இந்த யூடியூப் வீடியோ வைரலாக போகும். இதை நான் கட் பண்ணாமல் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த யூடியூப் வீடியோ நான் எதுக்கு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆஸ் அ டாக்டர் இப்போ இந்த சொசைட்டியில் நடந்துட்டு இருக்க சில விஷயத்துங்களை பார்த்து ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட்டும் ஒரு வருத்தத்தோடையும் இந்த வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் என் ஃப்ரெட்டர்னிட்டிக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது நான் கேட்காம இருக்கிறது, நான் கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. பட் ஆஸ் அ பார்ட் ஆஃப் த ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி டு கான்ட்ரிபியூட் டு மை ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ ரீசன்ட் பாஸ்ட்ல ஒரு கோவாவோட சிஎம் ஹெல்த் மினிஸ்டர் போயிட்டு ஒரு டாக்டரை ஏன் விட்டமின் B12 இன்ஜெக்ஷன் அவர் பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பண்ண பேஷண்ட்டுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டு தகாத முறையில் பேசியிருந்தாரு. அதுக்கு எல்லா டாக்டர்ஸுமே வெளியே ப்ரொடெஸ்ட் பண்ணி நிறைய ஒரு ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் நடந்து அப்பாலஜி கேட்டிருக்காங்க. பட் அவரும் அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காரு. பிகாஸ் கோவாவோட சீஃப் மினிஸ்டர் கூட அவருக்கு சப்போர்ட்டாக இல்லை. பிகாஸ் அவரு ஆஸ் அ ஹெல்த் மினிஸ்டர் நிறைய டைம் இந்த மாதிரியான ஒரு தகாத முறையில் பேசி நிறைய இடத்துல ப்ராப்ளம் ஆயிருக்கிறதுனால ஈவன் த சீஃப் மினிஸ்டர் அவருக்கு சப்போர்ட்டா இல்லை. பட் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒரு ஜென்ரல் கவர்மெண்ட் செட்டப் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ஓபிடியில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்த்தோ ஓபிடியோ இல்லை மெடிசன் ஓபிடிலையோ ஒரு ஓபிடியில் ஆல்மோஸ்ட் 100 to 120 ஓபிடிஸ் டாக்டர்ஸ் பார்க்குறாங்க. அதில் நம்ம எழுதி கொடுக்கும் போது எமர்ஜென்சி கேசஸ் கேஷுவலிட்டியில் போடுறாங்க. அதுக்கப்புறமா இப்போ நார்மலாக பேஷண்ட்டை சிம்டமேட்டிக்கலி பெட்டராக இருக்க பேஷண்ட்டை ஓபிடி பேசிஸில் ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றதுக்காக எல்லாரையுமே கேஷுவலிட்டிக்கு அனுப்புனா அப்போ எதுக்கு சில ப்ரோட்டோகால்ஸ், அதுக்கப்புறமா எதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்? அப்போ எல்லாருமே இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி கேஷுவலிட்டிக்குள்ளே வருவாங்க. அப்போ எப்போ ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட் வராங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இல்லைன்னா எங்கேருந்தோ கீழே விழுந்திருக்காங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும்போது அப்போ கேஷுவலிட்டியில் பெட்ஸ் இருக்காது. திஸ் இஸ் த நார்மல் நார்ம் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் விச் எவ்ரி இண்டிவிஜுவல் சிட்டிசன் மஸ்ட் நோ. இது என்ன அப்படின்னா பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா அண்ட் பிகாஸ் ஆஃப் மீடியா சோ கால்டு நியூஸ் சேனல்ஸ் வெறியும் இப்போ நான் ஒரு நெகட்டிவாக ஒரு மெடிக்கல் சிஸ்டமை பற்றி பேசினா மட்டும்தான் அது சென்சேஷனலைஸ் பண்ணுறாங்க. அந்த சென்சேஷனலைஸ் பண்ணுறதுனால டாக்டர்ஸை பற்றி ரொம்ப ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ 10 டாக்டர்ல ஒரு டாக்டர் யாரோ ஒருத்தங்க ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர் பண்றதுனாலயோ, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் இன்டென்ஷனலி இர்ரெஸ்பான்சிபிளா இருக்க மாட்டாங்க. பட் ஏதோ ஒரு விதத்துல அது நடக்கும்போது ரெப்ரசென்டிங் ஆல் அதர் 9 டாக்டர்ஸ் இஸ் நாட் ரைட். இப்போ டாக்டர்ஸ் ஃப்ரெட்டர்னிட்டியே இப்படித்தான் அப்படின்னு சொல்லி சில நியூஸ் சேனல்ஸ் அதை ஓப்பனா ஜனங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணும்போது காமன் பீப்புள் ஈவன் இன் இந்தியாவில் நிறைய ரீஜன்ஸ் ஆஃப் த சொசைட்டில ஒரு பேசிக் எஜுகேஷன் கூட இல்லாம இருக்காங்க. ஜஸ்ட் நியூஸ் சேனல்ல சொல்றதை கேட்டு டாக்டர்ஸ்னா இப்படித்தான், மெடிக்கல் சிஸ்டம்னா இப்படித்தான் பணம் கொடுவாங்க, இப்படித்தான் ஏமாத்துவாங்கன்ற ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆயிருக்கு டாக்டர்ஸ்க்கு சுத்தி. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஹெல்த் மினிஸ்டர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா இட் இஸ் அ ஹியூமனிட்டி பேசிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, ஹியூமனிட்டி பேசிஸ்ல டாக்டர்ஸ் நாங்க ட்ரீட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். பட் அதே ஹியூமனிட்டி பேசிஸ்ல எத்தனை பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்டு பொலிட்டிஷியன்ஸ் டாக்டர்ஸ் ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள் பார்லிமெண்ட்ல எடுத்துட்டு போய் பேசியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஆஸ் அ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டரா இருக்கிற ஒரு இதுல நான் சொல்றேன், ஒரு டாக்டருக்கு ஒரு படுக்க ரூம் கூட கிடையாது. இது ரொம்ப ஒரு பேச்சு பொருளா மாறப்பட்டது எப்போ அப்படின்னா ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு டியூட்டில இருந்த ஒரு டாக்டரை ரேப் பண்ணப்போ அந்த பொண்ணு ஏன் போயிட்டு
செமினார் ஹால்ல படுத்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வைக்கப்பட்டது. அப்போ வந்து நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா வந்து அங்க படுக்க இடம் இருக்காது, நாங்க டியூட்டி முடிச்சுட்டு போயிட்டு செமினார் ஹால்லயோ இல்லைன்னா வந்து எங்க இடம் கிடைக்குதோ அங்க படுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் இந்த விஷயமே வந்து வெளியே வந்துச்சு. பட் அந்த விஷயம் வெளியே வந்தப்ப கூட வந்து ஒரு சிட்டிசன், லைக் ஒரு காமன் நார்மல் சிட்டிசன், ஒரு நம்மள நிறைய டைம் ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க, இது எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, எங்க அம்மாவுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, இது என்னன்னு பார்த்து சொல்லு, இந்த ரிப்போர்ட்டை படிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்மளோட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே கேட்டிருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் பார்த்த வரைக்கும் ஈவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸே கூட வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கூட வச்சதில்லை. ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனால இதுல ஒரு மாற்றம் நடக்க போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, எஸ். பிகாஸ் இப்போ நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியா கல்ச்சர்ல இருக்கோம். 2025ல வந்து எல்லாமே வந்து ஒரு சோஷியல் மீடியான்னு ஆயிட்டப்போ வந்து ஒருத்தர் வைக்கிற சோஷியல் மீடியா ஸ்டேட்டஸ் கூட வந்து இன்னொருத்தரோட மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னும் போது வந்து அது ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸா இருந்துச்சு அப்படின்னா வந்து அது டாக்டர் ஃப்ரெட்டர்னிட்டிக்கும் இல்லை உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது ஒரு பெனிஃபிட் தான். வி ஆர் புட்டிங் சம் சென்ஸ் இன் டு த அதர் பீப்புள். பிகாஸ் எத்தனை பேர் ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து ரூம்ஸ் இல்லை, ஏன் இவ்வளோ ஒரு ட்ரீட் பண்ற டாக்டர்ஸ்க்கு 36 hours டியூட்டிஸ் பார்க்க வைக்கிறாங்க. இதெல்லாமே வந்து ஒரு எங்க ஒரு கொஸ்டின் பண்ணணுமோ, எந்த பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட கொஸ்டின் பண்ணணுமோ ஆஸ் அ சிட்டிசன்ஸ் நம்ம யாருமே அதை நம்ம பண்றது கிடையாது. பட் இட் இஸ் வெரி ஈஸி இல்லையா டு கொஸ்டின் அ டாக்டர், இல்லைன்னா வந்து டு அசால்ட் அ டாக்டர். ஈஸியா வந்து ஏதாவது எடுத்து அடிக்கலாம். பிகாஸ் நாங்க ஈஸிலி ஆக்சசபிள். பிகாஸ் ஒரு பொலிட்டிஷியன் அப்படின்றவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பில்டிங்லயோ அங்க எங்கேயாவது இருப்பாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு ஈஸியா போய் அவங்களை அடிக்க முடியாது. பட் ஒரு டாக்டர்னு வரும்போது வந்து நம்ம ஈஸியா போயிட்டு கை வைக்கலாம், அவங்களை வந்து எது வேணாலும் கொஸ்டின் பண்ணலாம். பிகாஸ் வி ஆர் பப்ளிக் சர்வன்ஸ். எஸ், நாங்க பப்ளிக் சர்வன்ஸ் தான், நாங்க உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக தான் வந்து படிச்சிருக்கோம். பட் அட் த சேம் டைம் என் கொஸ்டின் என்னன்னா வந்து ஆஸ் அ சொசைட்டி நீங்க வந்து என்ன ஃபார் டாக்டர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு என்ன வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு டுவர்ட்ஸ் திஸ் டாக்டர் ஃப்ரெட்டர்னிட்டி. பிகாஸ் வி ஆர் ஆல்சோ ஹியூமன். இது வந்து நான் ஹியூமன் அப்படின்னு சொல்லும் போது என்ன நிறைய பேர் கொஸ்டின் கேட்கலாம், நீ இதுக்காக தானே படிச்சுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நான் இதுக்காக தான் படிச்சுட்டு வந்தேன். பட் அட் த சேம் டைம் ஒரு விட்டமின் B12 இன்ஜெக்ஷனை வந்து கேஷுவலிட்டியில ஒரு பேஷண்ட்டுக்கு அட்மினிஸ்டர் பண்ணுன்ட்டு சொல்றதுக்கு வந்து எந்த ஒரு ஹெல்த் மினிஸ்டருக்கோ இல்லை எந்த ஒரு சீஃப் மினிஸ்டருக்குமே வந்து ரைட்ஸ் இல்லை. பிகாஸ் அவ்வளோ நாள் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்து எங்களுக்கு தெரியும் எது வந்து எமர்ஜென்சி எது வந்து நான் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு ஒரு வீடியோ பார்த்தேன் இன்ஸ்டாகிராம் திறந்த உடனே. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் தமிழ்ல வந்து ஒரு நியூஸ் சேனல், அந்த நியூஸ் சேனல் பேர் சொல்ல நான் விரும்பல, அதுல வந்து ஒருத்தர் ரேண்டமா ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாரு, போன உடனே வந்து அங்க டாக்டர் அவைலபிள் இல்லை. இல்லாதப்போ வந்து சிஸ்டரை வந்து வீடியோ எடுக்கிறாரு. என்னோட டாட்டருக்கு வந்து 2-3 times லூஸ் மோஷன் போயிருக்கு, ஸோ டாக்டர் ட்ரீட் பண்ண இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அதில் சொல்றாரு. மேபி சிஸ்டர் வந்து பிபி செக் பண்ணி இருந்திருக்கலாம், மேபி பிபி நார்மலா இருந்திருக்கலாம், டாக்டர் எங்கேயாவது பிஸியா இருந்திருக்கலாம், இல்லை வேற ஏதாவது கிரிட்டிக்கல் பேஷண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வித்தவுட் நோயிங் த அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரி, வித்தவுட் டாக்கிங் டு தட் டாக்டர், அந்த நியூஸ் சேனல் வந்து இதை வந்து ரேண்டமா வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதனால ஒரு ஜெனரல் பப்ளிக்கு என்ன ஒரு மைண்ட் தாட் வரும் அப்படின்னா வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா வந்து டாக்டர்ஸ் இல்ல, இருக்கிறது இல்ல. இதுதான் வந்து ஒரு ஜெனரல் பப்ளிக்கு வந்து தெரிய வரும். நான் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல நடந்த ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் வந்து ஷார்ட்டா சொல்றேன். ஒரு பேஷண்ட் வந்து லெஃப்ட் சைடு செஸ்ட் பெயின் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. லெஃப்ட் சைட்ல செஸ்ட் பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இசிஜி எடுத்து பார்க்கும்போது வந்து இசிஜி கம்ப்ளீட்டா நார்மலா இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு ஆஸ் அ டாக்டரா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்ட்டு பார்த்து அதுக்கான ரிலவெண்ட் என்னென்ன ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணுமோ, என்னென்ன பிளட் டெஸ்ட் பண்ணணுமோ எல்லாமே பண்ணேன். பிகாஸ் அந்த செஸ்ட் பெயின் வாஸ் ஃபார் 1 month. நிறைய பேர் நிறைய இடத்துல போயிட்டு வந்திருக்காங்க, பட் அது கியூர் ஆயிருந்தில்ல. ஸோ ஆஸ் அ டாக்டரா நான் வந்து அது இன்வெஸ்டிகேஷன்ஸ் எழுதி கொடுத்தேன். 2 days ஆனதுக்கு அப்புறமா வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஐ காட் டு நோ தட் பேஷண்ட் ஹஸ் மாடரேட் நிமோனைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா லங்ல வந்து இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு. ஸோ பேஷண்டோட அட்டெண்டரை கூப்பிட்டு எல்லாமே நான் கவுன்சில் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம், இதுதான் உங்க தம்பிக்கு நடந்திருக்குன்ட்டு எல்லாமே சொல்லிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண 2 days வந்து ஓகே. ஏன்னா வந்து பேஷண்ட் வந்து அவங்களோட ஒரு ஸ்பூட்டம்ல வந்து ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. மார்னிங் அந்த எச்ச துப்பும் போது வந்து ரத்தம் வந்துட்டு இருந்தது. ஸோ அது மாதிரி இருக்கிற வரைக்கும் வந்து பேஷண்ட் அட்டெண்டர் வாஸ் ஃபைன்.
இப்போ கொஞ்சம் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து எப்ப அந்த ரத்தம் வருது கம்மியாச்சோ இம்மீடியட்லி என்கிட்ட வந்து கொஸ்டின் பண்றாங்க, நீங்க என்ன டெஸ்ட் பண்ண வச்ச, இதுக்கான ஒரு ரிலவென்ட் டெஸ்ட் நீங்க பண்ண வச்சீங்களா, எதுக்கு நீங்க இந்த மாதிரி வந்து எங்க கிட்ட காசு கொடுங்குறீங்க, எங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, எங்களுக்கு வந்து ஐசியூல போட்டு பெட் சார்ஜ் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் ரேஸ் பண்ணாங்க. நான் இவ்வளோ ஒரு டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ண ஒரு பேஷண்ட், அந்த பேஷண்ட் இஸ் கொஸ்டினிங் மீ, என்னன்ட்டு நீ ரிலவெண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியா, எனக்கு எதுக்கு வந்து இந்த ஸ்கேன் பண்ண வச்ச, எனக்கு எதுக்கு இந்த பிளட் டெஸ்ட் அனுப்புன அப்படின்னு சொல்லிட்டு ஹி இஸ் கொஸ்டினிங் மீ. தேர் இஸ் நோ 1% ஆஃப் கிராட்டிடியூட். நம்ம இவ்வளோ நாள் வந்து உடம்பு சரியில்லாம இருந்தோமே, 1 மந்தா வந்து நம்மளோட ஒரு டே டு டே ஒர்க் கூட நம்ம இன்னைக்கு நான் பெட்டரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிராட்டிடியூட் இல்லை. ஓகே, ஐ அக்ரி, இது வந்து ஒரு தேங்க்லெஸ்ஸான ஜாப், நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஒரு டாக்டரை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்ட்டு கூட வந்து பேஷண்ட்ஸ்க்கு இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு வந்து இன்க்ரோன் இன் தேர் பிரெயின்ஸ் வந்து டாக்டர் அப்படின்னா வந்து சீட் மட்டும் தான் பண்ணுவாங்க, அவங்க வந்து மணிக்காக வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் எழுதி கொடுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் தட் with a responsibility of a social media, அப்புறமா வந்து certain medias டாக்டரை போர்ட்ரே பண்ற விதம் மாறணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது மூலியமா வந்து நிறைய ஜனங்களோட ஒரு மைண்ட் செட் மாறி ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரும்போது வந்து அந்த ரெஸ்பெக்டோட வந்து ஒரு டாக்டர் கிட்ட வந்து அப்ரோச் ஆனாங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நீங்க கேட்க வேண்டியது வந்து பொலிட்டிஷியன்ஸ் கிட்டயும், நீங்க எலெக்ட் பண்ற கவர்மெண்ட் கிட்டயும். ஏன் டாக்டர்ஸ் வந்து செட்டப்ல கம்மியா இருக்காங்க, இப்போ ஒரு க்ரௌட் வரும்போது எதனால வந்து அத்தனை பேர் டாக்டர்ஸால ட்ரீட் பண்ண முடியல அப்படின்னா வந்து டாக்டர்ஸ் கம்மியா இருக்கிற ஒரு ரீசன்னால தான். நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஓபன் பண்ண சொன்னாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து வந்து டாக்டர் ஆகிறதுக்கு கவர்மெண்ட் தான் வந்து பிளான் பண்ணணும். இதுல வந்து நாங்க கூட உங்களை மாதிரியான ஒரு சிட்டிசன் தான், எங்களுக்கு கூட அவ்வளவே ரைட்ஸ் தான் இருக்கு. உங்களுக்கு சர்வ் பண்றதுக்காக தான் நாங்க படிச்சுட்டு இங்க வந்திருக்கோம். அட் த சேம் டைம் உங்களுக்கு கூட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.